சவுதி அரேபியா தொடர்பான ஒரு முக்கியமான விவகாரத்தை இன்றைக்கு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர். மெக்சிகோ வழியாக யுஎஸ்க்குள்ள நுழைந்த பல பேரை குவாண்டனாமா சிறைச்சாலைகளுக்கு மாற்றப் போகிறோம் என்கிற திட்டத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாம் கட்ட வாசகத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, காசாவின் அடுத்த நாளும் எங்களுக்குரியது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாக சொல்லப்பட்ட வாசகம் என்று அல் ஜசீராவினுடைய பிரபல ஆய்வாளர் மர்வான் பிஷாரா போன்றவர்கள் இன்றைக்கு சிலாகிக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீராவில் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான டாபிக்ல ஒன்று என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவை வம்புக்கு இழுத்திருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மற்றும் பாலஸ்தீன நிலப்பரப்பிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 21வது நாளிலே நாம் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் அந்த நிலப்பரப்புகளில் நடந்திருக்கிறது. குறிப்பாக 5ஆம் கட்ட கைதிகள் பரிமாற்றம் இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. நடு காசாவில் வைத்து வளமை போன்று இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கைதிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய சிறைச்சாலைகளிலிருந்து பாலஸ்தீன மக்களும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளுடைய முழு தொகுப்பை பார்க்க இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியா தொடர்பான ஒரு முக்கியமான விவகாரத்தை இன்றைக்கு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர். அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் தான் இன்றைய தினம் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்திகளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு 183 பாலஸ்தீன அப்பாவிகள் சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடுதலை செய்யப்பட்டவர்கள் 3 இஸ்ரேலிய கைதிகளுக்கு பகரமாகத்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 53 பேர் நிரந்தரமாக பல ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட கைதிகளாக இருந்தவர்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்ட சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் குவாண்டனாமா சிறைச்சாலையில் இருந்ததை போன்றுதான் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் இருந்ததையும் உணர்கிறோம் என்று சொன்னார்கள். குவாண்டனாமா எனும்போது நிறைய பேருக்கு அமெரிக்காவினுடைய வதை முகாம் தான் நினைவுக்கு வரும். கியூபா எல்லையில் அமெரிக்கா அமைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அது இன்றைக்கும் இருக்கிறது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மெக்சிகோ வழியாக யுஎஸ்க்குள்ள நுழைந்த பல பேரை குவாண்டனாமா சிறைச்சாலைகளுக்கு மாற்றப் போகிறோம் என்கிற திட்டத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறை கைதிகளாக மாற இருக்கிறவர்கள். காரணம் என்னன்னா, குவாண்டனாமா என்பது உலகத்தின் ஒரு நரகம். ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்த முஸ்லிம்களில் மிக பிரபலமானவர்கள், அதே போன்று கற்றறிந்த அறிஞர்கள், மருத்துவத்துறை மேதைகள் என்று பல பேரை கைது பண்ணிட்டு போய் இந்த சிறைச்சாலையில் தான் வைத்திருந்தார்கள். இந்த சிறையினுடைய வதை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க, அதை தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் கண்டிப்பாக தி ட்ரைட்டர் என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள். ஆங்கிலம், அதே போன்று தமிழ் மொழியில் துரோகி என்கிற பெயரில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குவாண்டனாமா சிறைச்சாலையின் சிறை கண்காணிப்பாளராக இருந்தவர் பின்னாட்களில் சிறையில் இருந்து வெளியேறி தன்னுடைய பதவியை துறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தி ட்ரைட்டர் என்கிற பெயரில் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது தனியான ஒரு சினிமா படமாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அங்கே வதை செய்யப்படும், எப்படியெல்லாம் அவர் உணர்ந்தார் என்கிற செய்திகளை எல்லாம் தனியாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு பிரபல இஸ்லாமிய பிரச்சாரகராக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த நிலையில் குவாண்டனாமா சிறைச்சாலையில் எப்படி வதை கொடுக்கப்பட்டதோ அப்படித்தான் நாங்கள் இந்த சிறைச்சாலையிலும் எங்களுடைய துன்பங்களை அனுபவித்தோம் என்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தெமூன் நகரத்தில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெஸ்ட் பேங்க்ல இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் துல்கரேம், அதே போன்று ஜெருசலத்தினுடைய இன்னும் சில பகுதிகளில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 183 சிறை கைதிகள் பாலஸ்தீன அப்பாவிகள் 100 பேர் உடனடியாக காசாவை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்கள் காசாவில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். இதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் யாரும் விடுதலையை எண்ணி சந்தோஷப்படாதீர்கள், கொண்டாட்டங்களில் ஈடுபடாதீர்கள், அவர்களை கைது செய்வோம் என்கிற எச்சரிக்கை
எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி பாலஸ்தீன மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நீங்க அல் ஜசீராவினுடைய லைவ் டெலிகாஸ்ட்டை போய் பார்க்க முடியும். ஆங்கிலம் அரபுல அவங்க இந்த இன்றைக்கு பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து லைவாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்ட 183 சகோதரர்கள் 7 பேர் உடனடியாக மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொடுமையோடு தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் யுத்தம் நடந்தும் அங்கிருந்த மக்களை எப்படி விடுதலை செய்திருக்கிறார்கள், யுத்தமே நடக்காத பூமியில் சிறைக்குள் இருந்தவர்கள் எப்படி விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் போதே இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு கைதிகள் பரிமாற்றத்தின் போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அது என்ன செய்தின்னா, சில சைனுகளால் சிலதுகளை சொல்லுவாங்க, சிலதை போர்ட் போட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் போது பின்னாடி பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல இப்படியான வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை காட்டக்கூடிய விதமான ஒரு கை அடையாளம் இருந்தது. அந்த கை அடையாளத்தோடு சேர்த்து நாங்கள் தான் ஃப்ளட், we are flood அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நாங்கள் ஒரு வெள்ளத்துக்கு நிகரானவர்கள். வெள்ளம்னா ஆத்துல தண்ணி வர்ற மாதிரி இருக்காது, அடிச்சுக்கிட்டு போயிரும்ல. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வெள்ளத்துக்கு நிகரானவர்கள் என்கிற வாசகத்தை போட்டது மட்டுமல்லாம அடுத்த நாளும் காசா எங்களுக்குரியது என்கிற வாசகத்தையும் அதிலே சேர்த்திருந்தார்கள். இந்த ரெண்டில் அவங்க சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டா, நீங்க எவ்வளவு யுத்தம் பண்ணினாலும் நாங்க திரும்ப திரும்ப அடிக்க எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்போம். நாங்கள் விழுகிற போது வீணாக விழவில்லை, விதையாக விழுந்து கொண்டிருக்கிறோம். எழுகிற போது விருட்சமாக எழுந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இரண்டாம் கட்ட வாசகத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, காசாவின் அடுத்த நாளும் எங்களுக்குரியது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாக சொல்லப்பட்ட வாசகம் என்று அல் ஜசீராவினுடைய பிரபல ஆய்வாளர் மர்வான் பிஷாரா போன்றவர்கள் இன்றைக்கு சிலாகிக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீராவில் நீங்க பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மொத்தமாக காசா மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுகிற திட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் காசா எங்களுக்குரியது, ஒரு நாளும் அது நடக்காது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அரபு, ஹீப்ரு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் இந்த தகவல்களை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இந்த வாசகம் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நாங்கள் வெள்ளத்துக்கு நிகரானவர்கள், அதே போன்று நாளைய காசா எங்களுக்குரியது என்பது மிக அருமையான ஒரு வாசகமும் கூட. அதைத்தான் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய வாலா ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்திருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிகாரிகளிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, காசாவினுடைய எந்த ஒரு எதிர்கால ஒப்பந்தங்களிலும் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் ஒப்பந்தங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக அவர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும். காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தளபதிகள் வெளியேற வேண்டும் என்றிருக்கிறாங்க. காசாவில் அவங்க இருக்கிற போது ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால் தலையை கொண்டு போய் தானே செவரில் முற்றுறதுக்கு நிகரானது. இது நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவர் சொல்லி இருக்கிறார். அதை இன்றைக்கு வாலா செய்தித்தளம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் தோஹாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய தூதுக்குழு தொடர்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. தோஹா கத்தாருக்கு இஸ்ரேலுடைய தூதுக்குழு சென்றிருக்கிறது. அதில் போயிருக்கிறது சாதாரண ஆட்களும் கிடையாது. தூதுக்குழுவில் அவர்களுடைய கைதிகள் விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் போயிருக்கிறாரு. ஷின்பத்தினுடைய தலைவர், ஷின்பத்துங்கிறது நமக்கு தெரியும், மொசாது சர்வதேச நாடுகளை உளவு பார்க்கக்கூடிய நிறுவனம், உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடியது ஷின்பத். ஷின்பத்தினுடைய தலைவரும் தோஹா கத்தாருக்கு போயிருக்கிறாரு. ஆனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படவில்லை. பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் பங்கெடுப்பதில் பலனில்லை என்கிற ஒரு வாசகத்தை இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன பார்க்கிறாருன்னா, இந்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனால் அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயே ஆகணுங்கிறது உள்நாட்டுக்குள்ள பெரிய அழுத்தமாக இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் இஸ்ரேலுடைய லாபிட் போன்றவர்கள் ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக இதை முடியுங்க, ஏன்னா அவனுக்கு ஆட்சியை பிடிக்கிற ஆசை, இவனுக்கு ஆட்சியை தொலைச்சிருவோங்கிற பயம். இந்த ரெண்டுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில தான் இப்படியான சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது.
நடந்திருக்கிறது. 7.41 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்குண்டான ஆயுத விற்பனைக்கான கையெழுத்து தற்போது நடந்திருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம் தான், டொனால்ட் ட்ரம்ப் யாரு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டொனால்ட் ட்ரம்ப்பை நீங்க அவரை சில நேரங்களில் சோறு அரிசியை போட்டு சோறாக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஆள் அரிசி நினைச்சுக்கிட்டு போட்டோம்னா நூடுல்ஸ் ஆகி வந்துருவாந்தால். சில நேரங்களில் இறைச்சிக்கறியா மாறி வந்துருவாப்ல. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் டொனால்ட் ட்ரம்ப். யாருமே இவர் இப்படி இருப்பாரு என்று நினைக்க முடியாது. அதை முன்னுக்கு பின் முரணாக உடனுக்குடன் செய்திகளை அவர் செஞ்சு வர்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தான் இதை செய்கிறாரான்னு யோசிப்பீங்க. ஒரு பக்கம் பனாமா கால்வாயில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் டென்மார்க்கோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, WHO காசை நிறுத்தி இருக்கிறாரு, UNRWA காசை நிறுத்தி இருக்கிறாரு, USAID காசையை மொத்தமா நிறுத்தி இருக்கிறாரு, சைனாவோட தற்போது ஒரு பெரிய எக்கனாமிக் வார உண்டாக்கி இருக்கிறாரு. இப்படி அவர் செய்கிற வேலையெல்லாம் இந்த 4 வருஷத்துக்குள்ள என்ன கூத்து போட போறாருங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கிற நேரத்தில் தான் அவருடைய ஒரு திட்டத்தில் ஒண்ணுதான் இஸ்ரேலுடைய, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த காசாவினுடைய வார் அவர் செய்யறதா இருந்தா இஸ்ரேல் காசு கொடுத்து ஆயுதம் வாங்கினா செய்ய வைப்பாரு, சும்மா சும்மா கொடுக்க மாட்டாரு என்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு 7.41 பில்லியன் அளவுக்கு USD அளவுக்குண்டான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இதில் நிறைய வெடிகுண்டுகள், ஏவுகணைகள், புது வகையான ஏவுகணைகள் என்று பலதையும் அமெரிக்கா விற்பனை செய்வதற்கு தயாராகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான டாபிக்ல ஒன்று என்னன்னு கேட்டால், சவுதி அரேபியாவை வம்புக்கு இழுத்திருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. யுஎஸ்ல இருந்து இஸ்ரேல் செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய சேனல் 14க்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டி. அதுல அந்த பேட்டியில சாராம்சமே என்னன்னு கேட்டா, நீங்க காசாவுல இருந்து மக்களை வெளியேற்றுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அதே நேரத்தில் அதற்கு எதிராக தற்போது சவுதி அரேபியா இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் இணக்கமாக போவதான பேச்சுக்கள் எல்லாம் எடுபட்டு வருகிறது. இந்த நேரத்தில் நீங்களும் சவுதி அரேபியாவும் இணங்க முடியுமா? ராஜ்ய உறவுகளை மேம்படுத்த முடியுமா? ரெண்டு நாடும் உங்களை ஒரு தனி நாடாக சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவங்க நிச்சயமாக எங்களை ஏற்றுக்குவாங்க, எங்களை அங்கீகரிப்பதற்கு அவர்கள் அப்படி ஒரு நிபந்தனையை விதிக்கவில்லை என்று அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லி உடனடியாக சவுதி அரேபியா அதை மறுத்துருச்சு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, சவுதி அரேபியாவை நம்ம சாதாரணமாக எடை போற்ற முடியாது. சவுதி ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு தனி வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும், அதை நம்ம தனியாக பார்ப்போம். சவுதி அரேபியானும் போது டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சா 2 ஏவுகணை அடிச்சு நொறுக்கிடலாம் போல, இந்த மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சவுதி அரேபியா மோஸ்ட் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு என்பதை சவுதியை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அறியாத கதைகள் அல்ல. அவங்க லேசில் ஒரு யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, போனாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டம் தெரிஞ்சா மட்டும் தான் பின் வருவாங்க. அவங்க யமன்ல இருந்து பின்வாங்கினத மாதிரி. ஆனா ஒரு யுத்தத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எல்லாமே அவர்களிடத்தில் இருக்கிறது. என்ன, எல்லாமே வெளிநாட்டு இறக்குமதி தான் அதிகமாக இருக்கிறது. ஈரான்ல சொந்த தயாரிப்பு இருக்கிறது. ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா, F-35 போன்ற விமானங்களை ரஷ்யாவிலிருந்து எப்படியாவது எடுத்துக்கிறேன், சைனாவிலிருந்து எடுத்துக்கிறேனுங்கிற முயற்சியெல்லாம் அவங்க செஞ்சு வர்றாங்க. இது என்ன காட்டுதுன்னா, அவங்க ஏதோ ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க என்பதையும் காட்டுகிறது. இந்த நேரத்தில் தான் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, சவுதி அரேபியா நிபந்தனை விதிக்கவில்லை என்று சொன்னார். ஆல்ரெடி சவுதி அரேபியா அந்த நிபந்தனையை விதித்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக சவுதி அரேபியா பலமுறை விவரித்து விட்டது. இதே நேரத்தில் காசாவை தனி நாடாக அங்கீகரிக்க கேட்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க என்று சொல்லும்போது தான் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, சவுதியில நிறைய இடம் இருக்குது, நிறைய நிலப்பரப்பு இருக்குது, சவுதி ஒரு ஏரியாவை கொடுத்து அந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம் என்று சொல்லி சொன்னா, தனியான ஒரு காசா ஒன்றை உண்டாக்கி அங்க ஒரு பலஸ்டைன் கவர்மெண்ட்டை உண்டாக்கலாம் தானே, அதை சவுதி பண்ணட்டும், நாங்க எதுக்கு காசாவை தனி நாடாகணும்? ஆல்ரெடி அக்டோபர் 7க்கு முன்னாடி காசா எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு அவர். காசா தனி நாடு மாதிரி தான் இருந்தது, அவரே சொல்றாரு. காசா தனி நாடு மாதிரி இருந்தது, அங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது, எல்லா நாடுகளும் கொட்டி கொடுத்திருந்தது, கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தது. அப்படி இருந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணி இருந்தாங்க. எனவே காசா இஸ்ரேலுக்கு அருகாமையில் ஒரு நாடாக இருப்பது இஸ்ரேலுக்கு த்ரெட்டனா இருக்கும். அதனால சவுதியில் நிறைய லேண்ட் இருக்குது, அங்க ஒரு இடத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணலாம், காசா மக்களை கொண்டு குடியேற்றி அதுல ஒரு நாட்டை உண்டாக்குறது நல்லது தானே. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு
என்னாச்சுன்னு கேட்டால், டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அனுப்புறதை பற்றி பேசினார். நெத்தனியாகு என்ன பேசுகிறாருன்னா சவுதிக்கு அனுப்புறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது இந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நோய். நம்ம நாட்டில் தெரியாதா? கடந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இனவாதம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் எல்லாரும் கிளம்பி சவுதிக்கு போன்றுவாங்க. மியன்மாரில் பிரச்சனை எல்லாரும் சவுதிக்கு போ, உன்னா சவுதிக்கு போங்கிறது. அது மாதிரி இவரும் என்ன பார்க்குறாருன்னா சவுதிக்கு போ என்று சொல்கிறாரு. சவுதி அரேபியா 2024 மிக தெளிவான ஒரு முடிவை, செப்டம்பரில் மிக துல்லியமான ஒரு முடிவை அறிவித்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய ஷூரா கவுன்சிலினுடைய தலைமை உரையில் இப்போ இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் பேசுகிற போது என்ன சொன்னார்னா, கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பாலஸ்தீன அரசு நிறுவுவதுதான் எங்களுடைய முயற்சி. பாலஸ்டைன் என்பது தனி நாடாக உருவாக்கப்பட வேண்டும். அது இல்லாம இஸ்ரேலோட எந்த தூதரக ஒப்பந்தங்களையும் நாங்கள் செய்ய போவதில்லை. இஸ்ரேலுக்கு எம்பசியை வந்து சவுதியில் அமைக்கவும் மாட்டோம், சவுதி எம்பசியை கொண்டு இஸ்ரேலில் அமைக்கவும் மாட்டோம். அல்லது அந்த கள்ளத்தனமாக நாங்களாம் இஸ்ரேலுக்கு எதிர் என்று காட்டிக்கிட்டு எப்படி இன்னைக்கு டர்க்கி வந்து இஸ்ரேலுக்கு எல்லாத்தையும் செய்யுதோ, இந்த மாதிரி இந்த ட்ரேடு அது இது ஒன்றும் பண்ண மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி மிக தெளிவாக சவுதி அரேபியா இதை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய சவுதியினுடைய இந்த போல்டான நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியது. சவுதி அதை திரும்ப திரும்ப சொல்றது மிக மிக வரவேற்புக்குரியது. ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையாக நீங்கள் ஜோர்தானுக்கு போங்க, எகிப்துக்கு போங்க, இப்போ சவுதிக்கு போங்க, எங்கே போனாலும் சரி காசாவை நாங்கள் எடுப்போம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி தலைமையிலான நாடுகள் காசாவை விட்டு கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். வரவேற்புக்குரியது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மன உறுதியை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் செய்கிற அதே நேரம், ஒஹாட் பென் அமி என்கிற 56 வயது நபர் 4வது பணைய கைதிகள் விடுதலையின் போது விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சமாதான உடன்படிக்கையின் ஊடாக மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பணைய கைதிகளை வெளியே கொண்டு வர முடியும். 1.5 ஆண்டுகள் நாங்கள் காசாவில் இருக்கும்போது யுத்தம் பண்ணினீங்க, எப்படியாவது விடுதலை பண்ணினீங்களா? ஒன்றுமே பண்ணல, உங்களுக்கு அதை பண்ணவும் முடியாது. எனவே யுத்தத்தில் நம்ம தோத்து நிற்கிறோம். அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காம உடனடியாக சமாதான உடன்படிக்கைகளை செய்யுங்கள். அனைத்து பணைய கைதிகளுடைய குடும்பங்களும் ஒன்று திரளுங்கள். நான் போராட்ட களத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். காசா மக்களோடு பாலஸ்தீன மக்களோடு நாம் அண்டைய நாடுகளாக வாழ வேண்டும். அவர்களுக்கான தனி நாடு இருக்க வேண்டும், நமக்கான தனி நாடு இருக்க வேண்டும். நாம் அத்தனை பேரும் உறவுகளாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும். அப்படியான ஒரு நிலையை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். இராணுவ அழுத்தத்தின் மூலமாக எங்களை நீங்கள் விடுதலை செய்யவில்லை, அதற்கு தவறிவிட்டீர்கள். இப்பொழுது நாம் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம். ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் நானும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். ஒப்பந்தத்தினுடைய 2வது 3வது கட்டத்தை சக்சஸாக நீங்கள் நிறைவேற்றணும். அதை உடைக்கிற வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா எங்க மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அனைத்து பாலஸ்தீன கைதிகளையும் தயவு செய்து விடுதலை செய்யுங்கள். நாங்க உள்ள இருக்கும்போது அதனுடைய வேதனை எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களையும் விடுதலை பண்ணிருங்க. நாங்க பணைய கைதிகளாக இருக்கிறதோ அவங்க கைதிகளாக இருக்கிறதோ தேவையற்ற வேலை என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, அத்தனை பேரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு 15 மாத காலத்தில் காசாவிலே நான் கைதியாக இருக்கிற நேரத்தில் எனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மொத்தமாக அங்கிருக்கக்கூடியவர்களால் கிடைத்திருந்தது என்கிற அழகான ஒரு செய்தியையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்திலே குறிப்பாக வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுப்போமாக. தொடர்ந்தும் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, இஸ்லாமிய உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் துல்லியமாக புரிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய டெலிகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் இணையாத சகோதரர்களும் இணைந்து கொள்ளுங்கள். அதனுடைய லிங்க்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது. நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் அது இருக்கிறது. ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். அதே போன்று எக்ஸில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்று நீங்கள் தொடர முடியும். இன்ஸ்டாகிராம்லையும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்று நீங்கள் தொடர முடியும். என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பக்கூடிய சகோதரர்கள் முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய 07710819996 என்கிற நம்பரின் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். வாஹர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.